நான் அப்போவே சொன்னேன், அந்த பயலை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு. நீ என் பேச்ச கேட்டியா? இப்போ பாரு, அவனை பற்றி எந்த தகவலும் இல்லை. அவன் வெளிநாட்டுக்கு போனானா இல்லை வேற எங்கேயாவது போனானா ஒன்றுமே புரியல. நீ அவனை கல்யாணம் பண்ணதுக்கு போனஸாக இந்த கிழவியை உன் தலையில் கட்டிட்டு போயிருக்கான். இதுதான் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. அண்ணா, அவரை பற்றி இப்படி தப்பாக எல்லாம் பேசாத. அவர் ரொம்ப நல்லவர். இதா பாரு, நீ வரதா இருந்தா தனியா என் கூட வா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உன் மாமியாரெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. உன் அண்ணி உன்னை சேர்த்துக்கிறதே பெரிய விஷயம். உன் மாமியாரை கூட்டிட்டு போன அவ்வளோதான், என்னையும் சேர்த்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுவா. என்ன சொல்ற, என் கூட வரியா? இதை பாருண்ணா, நான் அத்தையை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன். நான் இவங்க கூட இங்கேயே இருக்கிறேன். நீ போ. சரி, செலவுக்கு இந்த காசை வச்சுக்கோ. சும்மா அடிக்கடி காசு கொடு அது கொடுன்னு என்னை தொந்தரவு பண்ணுற வேலை வச்சுக்க கூடாது. நான் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துறதே பெரிய கஷ்டமா இருக்கு. புரிஞ்சுதா? சரி, நான் வரேன். அவரு வெளிநாட்டுக்கு போய் 6 மாசம் ஆகுது. அவரை பத்தி எந்த தகவலும் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே தோணல. அத்தைக்கு வேற உடம்பே முடியல. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னா கையில 10 ரூபாய் கூட இல்லை. நம்ம சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. இப்போ என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கையில மருந்து வாங்க கூட காசு இல்ல. இப்போ யார்கிட்ட போய் உதவி கேட்கறது? அட, சித்ரா. சித்ரா கிட்ட போய் உதவி கேட்கலாம். எனக்கு இந்த ஊர்ல சித்ராவை தவிர வேற யாரையுமே தெரியாது. நான் அவகிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் கேட்குறேன். அத்தை, அத்தை. ஐயோ, இவங்களால பேசக்கூட முடியல. ரொம்ப வீக்கா இருக்காங்க போல. உடனே இவங்கள டாக்டர் கிட்ட காமிக்கலன்னா உசிரிக்கே ஆபத்தாயிடும். நான் சீக்கிரமா போய் ஏதாச்சும் பண்றேன். அம்மா, சித்ரா வீட்ல இல்லைங்களா? நான் அவளோட ஃப்ரெண்டு. அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேம்மா. சித்ரா டியூட்டிக்கு போயிருக்கா. அவ வரதுக்கு நைட் ஆயிடும். நீ நைட்டு வந்து பாருமா. அம்மா, ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்குமா. என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கணும். கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. நான் உங்களுக்கு ஒரு 2 நாள்ல திருப்பி கொடுத்துட்றேன். அப்படியாம்மா? என்கிட்ட அவ்வளோ பணம் எல்லாம் இல்லை. சித்ரா தான் உன் ஃப்ரெண்டு தானே, அவ நைட்டு வந்துடுவா. அவ 500 என்ன, 1000 2000 கூட கொடுப்பா. நீ அவகிட்டே வாங்கிக்கோமா. சரி, நீ கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. ராத்திரி வரைக்கும் அத்தை உடம்பு தாங்குமா இல்லையான்னு தெரியலையே. அவங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கே. நான் என்னதான் பண்ணுவேன்? ஐயா பெரியவரே, உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷர் மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு 500 ரூபாய் கடன் கொடுங்க ஐயா. என்ன, 500 ரூபாயா? 500 ரூபாய் என்ன, நான் 1000 ரூபாய் கூட கொடுக்குறேன். ஆனால் நான் சொன்ன வேலையை நீ செஞ்சாதான் கொடுப்பேன். எனக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியம். சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. ஆ, சரி, என் கூட வா. என்னங்க ஐயா, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இந்த வீட்டை சுத்தம் பண்ணணுமா? நான் சீக்கிரமாகவே வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிடுவேங்க ஐயா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் பசங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. நான் இங்கே தனியாக தான் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் சொன்னபடி கேட்டால் நான் டெய்லி உனக்கு 500 1000 கொடுப்பேன். என்ன, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? இதை பாருங்க ஐயா, நான் அந்த மாதிரி பொண்ணு எல்லாம் கிடையாது. என்னை வெளியே போக விடுங்க. அப்படியா? அப்போனா உனக்கு பணம் வேணாமா? ஐயா, எனக்கு பணம் கண்டிப்பாக வேணும். ஆனால் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி பணம் சம்பாதிக்க மாட்டேன்யா. வேணா உங்கள் டாய்லெட் வேணா கழுவ சொல்லுங்க. நான் கழுவிட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறேன். ஆனால் இந்த வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேங்கய்யா. தயவு செஞ்சு கதவு திறங்க, நான் வெளியே போகணும். இதா பாரு, நான் சொன்ன மாதிரி கேட்டா நான் உனக்கு 5000 ரூபாய் கூட கொடுப்பேன். சொன்னா கேளு. ஐயா, தயவு செஞ்சு என்னை வெளியே போக விடுங்க. எனக்கு உங்கள் பணமும் வேணாம், ஒன்றும் வேணாம். அவ்வளவு சுலபமா எல்லாம் உன்னை என்னால் விட முடியாது. இங்கே வந்துட்ட இல்லை, இங்கிருந்து நீ எப்படி போற நானும் பார்க்குறேன். என்ன நடக்குது இங்க? நல்ல வேலை, நீ கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்ட. இந்த வயசான காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? உன் மேல எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. அதான் நான் உன்னை கையும் கழுவுமா பிடிக்கணும்னு உன் வீட்டை சுத்தியே ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்தேன். இப்ப பாத்தியா உன்னை நான் எப்படி பிடிச்சேன்னு? உன் பசங்க நீ நல்லா இருக்கணும்னு வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு நீ கண்ணியமா வாழ மாட்டியா? இதெல்லாம் உனக்கு தேவையா? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இது மாதிரி இன்னொரு சம்பவம் நான் பார்த்தேன், உன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி உள்ளே எடுத்து போட்டுடுவேன். ஜாக்கிரதை. ஆமாம், நீ எப்படி இந்த கிழவன் கிட்ட மாட்டின?
அதை ஏன்பா கேட்குற? நான் உன்னை பார்க்க தான் உன் வீட்டுக்கு வந்தேன். உங்கள் மாமியார் நீ நைட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. வர வழியில் இவரை பார்த்தேன். இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏதாச்சும் வீட்டு வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவர் இப்படி பண்ணிட்டாரு. சரி சரி, இனிமேல் ஒன்றும் பயப்படாத. அந்த கிழவனை நான் பார்த்துக்குவேன். ஆமாம், என்ன விஷயமா என்னை பார்க்க வந்த? அது வந்து அவர் வெளிநாட்டுக்கு போய் 6 மாதம் ஆகுது. எந்த தகவலும் இல்லை. கையில் இருந்த பணம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. என் மாமியாருக்கு வேற உடம்பு ரொம்ப முடியல. எங்க அவங்க செத்து போயிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. சாப்பிட்டே 3 நாள் ஆகுது. அதான் உன்னை பார்த்து ஏதாவது உதவி கேட்கலான்னு வந்தேன். சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ வீட்டுக்கு போ. நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஃபீவர் கம்மியாயிடும். ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த மாத்திரை எழுதியிருக்கேன். இது வாங்கி கொடுங்க. நான் காலையில் வந்து பார்க்குறேன். உன் ஹஸ்பண்ட் உன்னை நல்லா ஏமாத்திருக்காரு. அவரு வெளிநாட்டுக்கும் போகல, எங்கேயும் போகல. இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்ன ஏஜென்ட்டு பணத்தை ஏமாத்தி எங்கேயோ ஓடி போயிட்டான். அவனை தேடித்தான் இவரு இத்தனை மாசமா சுத்தி அலைஞ்சிட்டு இருந்தாரு. நல்ல வேளை நான் நல்லா விசாரிச்சப்போதான் எனக்கு இந்த தகவல் எல்லாம் கிடைச்சது. இவரை கையோட பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமேலாவது இப்படி பண்ணாம கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோங்க. ஆமா, உங்களுக்கு டிரைவிங் தெரியும் தானே? எனக்கு டிரைவிங் நல்லா பண்ண தெரியும். நாளையிலிருந்து என் வீட்டுக்கு நீங்கள் டிரைவிங் வேலைக்கு வந்துடுங்க. சரி, நான் கிளம்புறேன். உன் புருஷனை பத்திரமா பார்த்துக்கோ. ரொம்ப நன்றிப்பா. இருக்கட்டும்.